திரும்பி வா கபிலா எபிசோட் 3. இன்னைக்கு நான் சீக்கிரமா எழுந்திரிச்சேன். பட் ஒரு பெருமையா இருக்கு. என்னன்னா நேற்று நாள் தூங்குனதே 12 மணி, இன்னைக்கு நாள் எந்திரிச்சது 4:30 மணி. எந்திரிச்சதுக்கு ஒரு எல் கிளாசிக்கோ ஸ்மைல் பண்ணியிருப்பேன். அதை பாருங்க. இன்னைக்கு கடவுளுக்கான நாளுன்ட்டு கடவுளை காலையிலே தேட ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் இந்த ஒரு சோதனை. என்னடா சேலத்துக்காரனுக்கு அந்த சோதனை மாதிரி தான் ஆயிடுச்சு. கேமரா காட்டணும்னு திறந்துட்டேன். ஜெசி நான் இவ்வளோ அழகா பார்த்ததுலன்ற மாதிரி தான். நான் இவ்வளோ அழகா பார்த்ததே இல்லை. அவ்வளோ அழகா இருந்துச்சு காலையில ஏன் கீபோர்டு எடுத்தேன்னு தெரியல. சரி எடுத்துட்டேன், வாசிக்கலாமே வச்சேன். அப்பதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட பாட்டுல மண்டைக்கு வந்துச்சு. எப்படி இருந்துச்சு நீங்களே பாருங்க. இப்போதான் நம்மளுக்குள்ளேயும் ஏதோ ஒரு திறமை இருக்குன்னு தோணுது. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு எப்பயும் பண்ற வேலைகளான வாக்கிங் மற்றும் யோகா அந்த டியூட்டியை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு வேலைகளும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு வேண்டி தான் யோகா பண்ணேன். யோகா பண்ணும்போது இன்னைக்கு நான் யோசிச்சிருந்தேன், ரொம்ப நாளா புது யோகா பண்ணவே இல்லை, இந்த தடவை ட்ரை பண்ணலாமே, அதையும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இது எப்படி ஓரளவு பண்ண மாதிரியோ ஹேண்ட்ஸ்ட்ரிங் புஷ்அப்பும் கூடிய விரைவில் பண்ணிடுவேன். அப்படியே கீழே வந்தோடனே ஒரு பாலை போட்டேன். இன்னைக்கான நாள் ரொம்பவே முக்கியமான நாள். அதனால இன்னைக்கான நாள் ஃபாஸ்டிங்கில் இருக்க போகிறேன். அப்போ தான் தம்பியை பார்த்தேன். தம்பியை வெகு நாளாக தொடவே இல்லை. சரி தம்பி எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கலாமே ஓட்ட ஆரம்பித்தேன். அப்போ தான் விழுந்துட்டேன். அப்போ தான் வீட்டில் கஞ்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இது இப்போக்கானது இல்லை, சர்ச்சில் இது கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான நாள். ஏன்னா இன்னைக்கான நாள் குட் ஃப்ரைடே. அதில் நானும் காஸ்டியூம்லாம் எடுத்துட்டு சர்ச்சுக்கு ரெடி ஆகிட்டேன். எங்கள் ஓட்டு ஜிஎம் கேக்கு, இது என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். காஸ்டியூமை இன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே சர்ச்சுக்கும் போயிட்டேன். சர்ச்சில் ஜீசஸ் கிறிஸ்டை பற்றி சில வார்த்தைகள் சொல்லியிருந்தாங்க. என்ன மனுஷையான்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவர் எந்த ஒரு பாவமே செஞ்சிருக்க மாட்டாரு. மற்றவங்களோட பாவத்துக்காக அவரை சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்க. காலையில் ஒன்று காட்டியிருப்பேன் இல்லைங்க, அந்த ஒரு கஞ்சி தான் குடிச்சிட்டு இருக்கேன். சர்ச்சில் கொஞ்சம் ஷை ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு குட்டி பொண்ணு வந்து நீங்கள் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் கேட்டுருச்சு. இன்னைக்கு சீக்கிரம் எழுந்ததுக்கு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேன். இன்னைக்கு வீட்டில் என்னோட சமையல் தான். ஏன்னா என்னோட வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வெளில போயிட்டாங்க. நானும் தாத்தாவும் சாப்பிட்றதுக்கு நான் தான் சமைச்சிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையிலேயே முதல் முறையை சப்பாத்தியை போடுறேன். எனக்கு சப்பாத்தி நல்லா வருமானே தெரியல. ஒரு கான்ஃபிடென்ட்ல பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். எப்படியோ வந்துருச்சு. இந்த ஒரு இதையும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் கொடுக்குறேன். நீங்களும் உங்களோட இதத்தை லைக் பண்ணி கொடுத்துருங்க. சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம நல்லா இருந்துச்சுன்னு சொல்றத விட இன்னொருத்தவங்க சொல்லும்போது நல்லா இருக்கும். சப்பாத்தி நல்லா இருந்துச்சா? எங்கள் தாத்தா அவர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகணும், என் கூட வாடான்னாரு. சரி அதுக்காக நானும் ரெடி ஆகிட்டேன். போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? அது இங்கே போடா. அந்த இடத்துக்கு போய் முடிச்சுட்டு கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி எது யோசிக்கிறேனே தெரியாமல் சம்மந்தம் இல்லாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். சம்மந்தமெல்லாம் யோசிச்சா டிப்ரெஷன் தானே வரும். எனக்கு பசி வந்துடும். அதனால சாப்பிட ஆரம்பிச்சு. நான் கொஞ்சம் மென்டல்ன்ற மாதிரி தான். நானே எனக்குள்ள ஒரு சில கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹர்திக் பாண்டே இப்படி ஒன்று சொல்லியிருக்காரு, அது பண்ணலாமேன்ட்டு அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருந்தேன். ஹர்திக் பாண்டே நீங்க டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா ஒரு 10 புஷப் அடிங்கன்னாரு. அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கான நாள் அப் அண்ட் டவுனா போயிருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை எப்படியாச்சும் சந்தோஷப்படுத்துறோன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இந்த உலகத்துல. அந்த ஒரு விஷயம் என்னை சந்தோஷப்படுத்துனுச்சு. அதுதான் நேச்சர். ஆனா அதோட நம்ம தான் அழகு.